நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன். இன்றைக்கி அவன் எங்கேயோ போயிட்டான்பா. என்னடா தம்பி, இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே, எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நீ எங்கே உருப்பிட போகிற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. இவனை என் தலைவனாக ஏற்றுக்கிட்டு அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க. 6 டைரக்டர் இருக்கீங்க சார், எப்படி குரலை கொடுக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப நன்றிப்பா. எதுக்குப்பா புழலுக்கு போகணுமா? எங்கே போகணும் நான்? சரி, படத்துக்குள்ளே வந்துடும். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ ஜான் சார் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, ஆனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த படக்குழுவினருக்கு தான் போய் சேரும். தம்பி, குறுக்க பேசினா கண்டென்ட் வராதுப்பா, பரவாயில்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒன்று கிளியர் பண்ணிடுறேன். இப்போ மோடின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நான்லாம் எதுவும் செட் பண்ணல சார், சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு இல்லைப்பா, நீங்கள் யதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுறீங்க. நாம் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இதுக்கு இது இல்லை. அதனால் அதுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் எதுவும் இல்லை. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 அது ஆரம்பிச்சிருச்சு. என் சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் ராம். அவன்கிட்ட கேட்டான், ராம் யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான். அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டான், அப்துல்லா யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் ஒரு பேரை சொன்னான். அப்புறம் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்ட கேட்டேன், ஆண்டனி தம்பி யாருக்கிட்டா ஓட்டு போடலாம் அப்படின்னு. அவங்க 3 பேரும் சொன்னது இதே மாதிரி தான். நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன். இன்றைக்கி அவன் எங்கேயோ போயிட்டான்பா. இன்றைக்கி அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான். அப்போது இந்த 3 பேர்ட்டையும் நான் கேட்டேன். யார்கிட்ட? ராமுட்டையும் கேட்டேன், அப்துல்லாட்டையும் கேட்டேன், ஆண்டனிங்கிட்டையும் கேட்டேன். என்னடா தம்பி, இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே, எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து எங்களை நீ எங்கே உருப்பிட போகிற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணான், இவனை என் தலைவனாக ஏற்றுக்கிட்டு அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க. பிக் பாஸுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த பிக் பாஸில் அந்த தம்பி ஒன்று யார், இப்போ வாட்டர்மெலனு ஒன்று வின்னர் ஆவான், இல்லை ரன்னர் ஆவான். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாரு. ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான், நம்மளை வந்து எவ்வளோ தான் திட்டினாலும் திட்ட திண்டுக்கல் குட்ட குண்டுக்கல் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பிக் பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை. இப்படி அடே படத்தை பற்றி தாண்டா பேசினுக்கிறேன், யார் இது? அப்படி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி நம்ம ஜாவா சுந்தரேசன் வாங்க, வணக்கம். நீங்கள் பேர் மாற்றினதுக்கப்புறம் இப்போ முன்னே இருந்ததை விட நல்லா பிரபலமாயிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சிம்பு தேவன் சாருக்கு
எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னமும் புகழ் அடைய வச்சுருக்காரு. அதே மாதிரி சிம்புதேவன் சார், நீங்களும் எனக்கு வேறு ஒரு பேர் வச்சு மாற்றி கூப்பிடணும் சார். ஏன்னாக்கா கூல் சுரேஷ்ன்றதை நிறையா பேர் கமெண்ட்டில் வேறு மாற்றி கூப்பிடுறாங்க. அதனால் நீங்களே அந்த கூக்கு பதிலாக வேறு வார்த்தையாக போட்டுறாங்களா, தமிழில் இல்லாத அகராதியில் இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டுறாங்க. அதனால் சிம்புதேவன் சார், எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேராக வைக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சொன்ன டைம் இல்லைன்னு உங்களை பற்றி தான் சரி, அப்புறம் பேசலை, விட்டுறத நான் பேச போகிறதில்ல, விட்டுறேன். ஆனால் ஒன்று சவுந்தர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னால் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி நான் வந்து மரக்கன்றெல்லாம் கூட நட்டுட்டு வரேன். அதனால் நானும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னாப்புல. நான் அன்றைக்கி ஏதோ ஒன்று நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது அதோட அர்த்தம். ஏன்னா நான் ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது 2-3 ஆட்டோவில் தான் ஆள் கூட்டின்னு வருவேன். ஆனால் இன்றைக்கி நீ பஸ்ஸு வச்சே கூட்டின்னு வந்துட்ட போலப்பா. டேய், இது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறது தான். அதே மாதிரி என் நண்பன் தீனா, உண்மையிலே சொல்கிறேங்க, எப்படி எம்என் நம்பியா ஐயா அவர்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு உன்னதமான நம்பிக்கையுடைய ஒரு பண்பான மனிதர். அப்படி தான் நான் வந்து தீனா அவர்களை பார்த்துன்னு வரேன். தீனா, நீ கருப்பாக இருந்தாலும் உன்னுடைய மனசு வெள்ளை தீனா. நீ கருப்பாக இருந்தாலும் நீ போட்டிருக்க சட்டை வெள்ளை தீனா. நீ படத்தில் வந்து வில்லனாக இருந்தாலும் நிஜத்தில் நீ நல்லவன்.